வடிவை அறியாத சீடனுக்கு குரு உபதேசம் செய்யறாரு. இப்போ இந்த படத்தை பாரு. அம்மா, காஞ்ச இலையெல்லாம் காத்துல சுத்தி சுத்தி வருதுமா. இத பத்தி குரு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வாராயேன் மகனே, தன்னை யார் என்று விசாரித்து அறியாதவன் பிறந்து இறந்து சுழல் காற்றில் சிக்கிய செத்தை போல் மாறி மாறி பிறவி எடுத்து துன்பப்படுவான். தன்னை ஒரு ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து விட்டால் பிறவியிலிருந்து விடுபடுவான். குரு என்னமோ சொல்றாரு, ஆனா என்னமா சொல்றாரு? காய்ந்த இலைகள் காத்துல சுத்தி சுத்தி வர மாதிரி நாமும் திரும்ப திரும்ப பிறவி எடுத்து துக்கப்படுறோம்னு குரு சொல்றாரு. குருவே, என்னை மூடன் என்று நினைத்து விட்டீர்களா? தன்னை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரேனும் இருப்பார்களா? பின்பு ஏன் அவர்கள் பிறந்து இறந்து கஷ்டப்படுகின்றார்கள்? கேட்டான் பாரு ஒரு கேள்வி. தன்னை பத்தி தெரியாதவன் எவனா இருப்பானா? இப்ப சொல்றேன் பார். ராகவன் ஒரு அழகானவன், ராகவன் ஒரு அறிவானவன், ராகவன் ஒரு அன்பானவன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கினே போலாம். அண்ணா, கொஞ்ச நேரம் இருண்ணா, குரு என்னதான் சொல்றாருன்னு கேட்போமே. மைந்தா, இந்த தேகம் என்று அழைக்கப்படுகின்ற உடல் என்பது அழியக்கூடியது என்றும் அந்த அழியக்கூடிய உடலில் அழியாத தேகி என்று ஆத்மா இருக்கின்றது என்பதையும் எவன் ஒருவன் உணர்கின்றானோ அப்படிப்பட்ட அவனே தன்னை அறிந்தவனாவான். மைந்தா, இந்த தேகம் என்று அழைக்கப்படுகின்ற உடல் என்பது அழியக்கூடியது என்றும் அந்த அழியக்கூடிய உடலில் அழியாத தேகி என்று ஆன்மா இருக்கின்றது என்பதையும் எவன் ஒருவன் உணர்கின்றானோ அப்படிப்பட்ட அவனே தன்னை அறிந்தவனாவான். ஆத்மாவா? யாரது? ஆத்மாவா? யாரது? என் கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியலையே. பார்த்தா தொட்டு பார்த்தா தெரியுது இந்த உடம்பு. அப்போ அதுதானே